திலகா கிட்ட முத்தழகு சொல்றாங்க, சாமி கண்ணு நிலத்தை வாங்கிட்டு விவசாயம் பண்றேன்னு அக்கப்போர் அடிக்கிறான். அவன் எப்படி வேணாலும் போகட்டும், நீ எதுக்கு மத்தவங்க எல்லாம் பாக்குற? முத்தழகு, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. யாருமா? ஜோசியக்காரன் சொன்னானா? இங்க வாரம் ஒரு முறை அவனுக்கு கொடுக்கற காசுல அவனுக்கு தான் நல்லது நடக்குது. என்னைய பத்தி கவலைப்படாதீங்க சித்தி, போய் உங்க வேலையை பாருங்க. இத்தனை பசங்களோட போட்டோ வச்சிருக்கேன்னு ஒரு போட்டோவும் பார்க்காம போறியடி. நீ எல்லாம் என்னடி பொண்ணு? நான் எதுக்கு சித்தி இதெல்லாம் பார்க்கணும்? உனக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன்டி, அதுக்காண்டியாவது நீ பார்க்கணும்ல. போட்டோ வாங்கி பாருடி. ஊருக்கு ஒண்ணா தினத்துக்கும் ஒண்ணா தலகரை பிடிச்சிருக்காருடி. போட்டோல ஒன்னு ரெண்டு மாப்பிள்ள தான் நல்லா இல்ல, ஆனா மத்தபடி நீ எந்த மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்தாலும் உன் வாழ்க்கை ஹோன்னு இருக்கும்டி. முத்தழகு, இதுல யாரு பிடிச்சிருக்குன்னு பாரு. சரி, பாக்குறேன், விடுங்க. போய் என் உடுப்பை மாத்தணும், நான் மாத்திட்டு வந்துடுறேன். முன்ன போட்டோவை பாக்குறதுக்கு கூச்சப்படுறான்னு நினைக்கிறேன். உள்ள போய் போட்டோவை பார்க்கட்டும். கண்டிப்பா அந்த நீல சட்டக்காரனை தான் பிடிக்கும். நீ அவன் தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. நான் கொண்டுட்டு வர போற முத்தழகோட மாப்பிள்ள. உன் பொண்ணுக்கு ஏதோ ஒரு யோசனையில ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். நீயாவது அவ நல்லா இருக்கட்டும். முத்தழகுக்கு பிடிச்ச பையனா காட்டு. கல்யாணமா கல்யாணம் ஏதாவது யோசிக்கலாம்னா அந்த வெள்ளைக்காரன் மூஞ்சிதான் ஞாபகத்துக்குள்ளே வருது. என்ன பூமி, பெரிய ஆளுகளை பார்த்துட்டு வரியா? கோட்டு சூட்டெல்லாம் பலமா இருக்கு. முத்தழகுக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் சட்டை வேற போட்டிருக்க. அவன் நினப்பா தானே போட்ட, அவ்வளவுதானே? முத்தழகு நினப்பு இல்லாம என்ன வாழ வைக்கிறதுக்கு வேற என்ன விஷயம் இருக்கு பெரியம்மா? நீங்க சாப்பிட்டீங்களா? பையன் எங்க இருக்கான் பெரியம்மா? அவன் முத்தழக மிஸ் பண்றானா? அவன் உள்ளதாண்டா இருக்கான். குழந்தைக்கு அம்மா நினப்பு இல்லாம இருக்குமா? தனத்துக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். இவ்வளவு சீக்கிரமா வகையில அது நல்லதுனாலும் முத்தழகு ஏயா குழந்தைய விட்டுட்டு இருக்கா? பிரிவுங்கிறது மொத்தமா மறக்கிறது இல்ல பெரியம்மா, எல்லாமே சரியாயிரும். ஆரியா, உன் பையன் பண்றத முத்தழகு ஏயா போன் கூட பண்ணல? ஏன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க கூடவா விருப்பம் இல்லாம இருக்கும்? முத்தழகு அப்படி ஒரு கல்நெஞ்சக்காரி இல்லையா? மீனாட்சிய பாரு, எப்ப பாரு கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கா. சரவணன் முத்தழக நினைக்கிறானோ என்னமோ, மீனாட்சிக்கு முத்தழகு ஞாபகம் தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பாரு இப்ப இவ என்ன பண்ணுவான்னு. மீனாட்சி அழுதுகிட்டே தவந்து போறாங்க. இதோ பாரியா, சும்மா அழுகிறான்னு நினைக்காத. இப்ப பாரு எவ்வளவு அமைதியாயிட்டான்னு. முத்தழகு புடவை வாசம் இல்லாட்டி அழுக ஆரம்பிச்சிடுறா. சரவணனை கூட நம்ம சமாளிச்சிடலாம், ஆனா மீனாட்சிய சமாளிக்கவே முடியல முத்தழகு இல்லாம. அப்படியே பேச்சு மாதிரியே இருக்காயா. மீனாட்சி பிடிவாதக்காரின்னா பாத்துக்கோவே. அதனாலதானே பெரியம்மா மீனாட்சிக்காண்டி அஞ்சலிய வீட்டுல வச்சிருக்கோம். அம்மா ஹெல்த் சரியில்லைன்னு பாக்குறேன், இல்லாட்டி நான் எடுத்திருக்க முடிவே வேற. முத்தழகு மீனாட்சிய நேசிக்கலாம், அதனால மீனாட்சி அம்மாவா கூட நினைக்கலாம். எனக்கு சரவணன் தான் உலகம். இவன் தான் என்னோட வாழ்க்கை. முத்தழகுக்கும் எனக்கும் ஆன அன்போட அடையாளமே சரவணன் தான். ஒருத்தன் போதும் என்னோட கஷ்டத்தை தீர்க்க. சரவணா, இன்னைக்கு அப்பாவோட கல்யாண ஆல்பத்தை நான் உனக்கு காட்டுறேன். சொர்ணம் மீனாட்சியை வச்சுக்கிட்டு அப்பா சீக்கிரத்துல வருவாங்க, அம்மா உன்னை கண்டிப்பா கொஞ்சுவாங்கன்னு சொல்றாங்க. ஸ்வேதா அமுதன் கிட்ட கேக்குறாங்க, அக்கா மாமாவை வேண்டான்னு சொல்லிட்டா நம்மளும் வேண்டான்னு அர்த்தமா அமுதன்? நீங்க அப்படி கேக்குறீங்க? இதுதானே உண்மை. ஹஸ்பண்ட தொட்டு தானே அவங்க ஃபேமிலியும் உறவாகுது. புருஷனையே வேண்டான்னு சொல்லிட்டா நம்மெல்லாம் மூணாவது மனுஷங்க தானே அமுதன். நீ ரொம்ப பாவம். எவ்வளவுதான் அஞ்சலி கூட போராடுவாங்க. அஞ்சலி ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. தெரியாம மாமாவும் அஞ்சலியோட வாழ்ந்துட்டாரு. டிஎன்ஏவே சொல்லிருச்சு. சயின்ஸ் எப்படி பொய்யாகும்? புருஷன் ஒருத்தங்க கூட தெரியாம வாழ்ந்தா கூட ஏத்துக்க முடியாது எந்த பொண்ணுங்களாலையும். அக்காவை தப்பு சொல்ல முடியாது, மாமா மேல இறக்கப்படாமையே இருக்க முடியாது. அமுதன், பேசாம நம்மளே அக்கா கிட்ட போய் பேசுவோமா? நான் சொன்னா அக்கா கண்டிப்பா கேட்பாங்க. அம்மா தாயே, எங்க அண்ணே வாழ்க்கைய ஆள் ஆளுக்கு ஃபுட்பால் ஆட வேணாம். இந்த அஞ்சலி பத்மாவதி இவங்கெல்லாம் அண்ணே அண்ணிய ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் அண்ணி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டையில மூணாவது மனுஷங்க நம்ம எதையும் மாத்த முடியாது. உன்னை யோசி, முத்தழகு அண்ணியை விட, அதாவது அண்ணனை விட நமக்கு விவரம் அதிகமா? நம்மளை சேர்த்து வச்சு நமக்குன்னு ஒரு வாழ்க்கைய உருவாக்குனதே அவங்கதான். உங்களுக்கு நம்ம வழிகாட்ட போறோமா? டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி இருந்தாலே போதுங்க. மனசு கேட்கலையா அமுதன்? எப்படிலாம் அக்கா கூட இந்த வீட்டுல ஹாப்பியா இருந்தேன்னு தெரியுமா?
தீர்ப்புக்கு முன்னாடி கூட அக்கா கூட சிரிச்சு பேசி பாண்டி ஆண்டிய கலாச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால அக்காவை போனா போகுதுன்னு விட முடியல அமுதன். புரியுது சுவேதா, சில விஷயத்துக்கு பேசுறதுதான் தீர்வு, சில விஷயத்துக்கு மௌனமும் காலமும் தான் பதில் சொல்லும். உங்க திருப்திக்கு இப்ப சாமி கும்பிடுவோம். அண்ணன் அண்ணிய சேர்த்து வைக்கிறதுக்கு காலம் ஏதாவது விதிச்சு வச்சிருக்கோம். இந்த பாதை வெற்றி பாதையா அமையணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். சரியா? ஸ்வேதாவும் அமுதனும் சாமி கும்பிடுறாங்க. இதுக்கு கால் வருது. சொல்லு தமிழு, நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், உனக்கு கால் பண்ணி பாக்குறேன், மெசேஜ் பண்ணி பாக்குறேன், நீ எடுக்கவே மாட்டேற மாறுது. தமிழு, என் சூழ்நிலை உனக்கு தெரியும்ல. நானே எப்படி எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்காவும் மாமாவும் புரிஞ்சுட்டாங்க. நான் உங்ககிட்ட பேசினா அவ்வளவு டைரக்டா பேச முடியாதுல்ல. எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் இது நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நீ போன் நம்பரை கூட மாத்திட்டாங்க. அண்ணன் மேல அவ்வளவு கோவமா அவங்களுக்கு? அண்ணன் ஏதோ தெரியாம தானே பண்ணாங்க. அத அண்ணி மன்னிச்சு இங்க வந்தா நல்லா இருக்கும்ல. அந்த அஞ்சலிய பார்க்கவே என் வகுரெல்லாம் எரியுது. அண்ணி இருந்த இடத்துல அவ என்ன ஆட்டம் போடுறா தெரியுமா? இப்படிதான் அண்ணி விட்டு கொடுக்குறாங்களோ? நான் உன்னை கேக்குறேன், நீ பதில் சொல்லு. மாமா மாதிரி ஏதாவது தெரியாம தப்பு பண்ணியிருந்தா நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்பியா? இது உன்னை கொன்னு போட்டிருப்பேன். இந்த வகையில என் அக்கா உன்னையோட ரொம்ப பெட்டர். யாரு இல்லைன்னு சொன்னா என் அண்ணன் ரொம்ப பாவம். செய்யறப்ப அண்ணன் வேலைக்கு ஓடுது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அண்ணன் வீட்டுக்கு வருது. நானே அண்ணனை பார்க்க முடியல. நீ இருந்தா அண்ணன் வீட்டை விட்டு போகவே யோசிக்கும். எல்லாமே என் குடும்பத்தோட விதி. இந்த அஞ்சலி சனிய புடிச்சு ஆட்டுது மருது. அன்னிக்கிட்ட பேசணும் போல இருக்கு. போனம் கொடுக்குறியா ப்ளீஸ்? இப்ப வேணாம். அக்கா கிட்ட போனை கொடுத்தாலும் பேச மாட்டாங்க. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப டல்லா இருக்காங்க. உங்களுக்கு சரியாகட்டும், நான் போன் போட்டு உனக்கு கொடுக்குறேன். அம்மா, நம்ம பையன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அப்பா மாதிரி சரியான பிள்ளை. சமத்தா அவன் வாட்டுக்கு இருக்கான். பிரெக்னென்டான்னு நீ சொல்லிதான் எனக்கே ஞாபகம் வருது. அவ்வளவு ஜாலியா இருக்கேன். ஃபுல் பெட் ரெஸ்ட். அம்மா பெரியம்மா எல்லாரும் தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க என்னைய. அதுக்கு சுவேதா அண்ணி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு மெனு போட்டு கொடுக்குறாங்க. பையனை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. நீயும் ஆன்ட்டியும் இல்லாததான் குறை. அதே மருது, பையனுக்கு ஒரு முத்தத்தை கூட. இல்ல முத்தமா? வெளியே இருக்குது. யாரு போன்ல? மருது போன் பேசாதனால தமிழ் டென்ஷன் ஆயிடுறாங்க. அண்ணியே இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்க. மருது சொன்ன மாதிரி நிஜமாலே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க போல. அண்ணி, நம்ம அப்புறமா பேசுவோம். இது அந்த போனை கொடு. என்னடா மறைக்கிற? யாரு போன்ல? யாரும் இல்லக்கா. சுத்தமாம்ல. யாரா? போனை கொடு. யாரும் இல்லக்கா. இது நீ சரியில்லடா. போனை கொடு. அக்கா ஃப்ரெண்டுக்கா. மொத்தம்னு யாருக்கா பேசுனா? நான் மொத்தம்னு சொன்னேன்க்கா. கிட்ட சிலபஸ் மொத்தத்தையும் படிக்கணும், அதனால இருடான்னு நான் சொன்னேன்க்கா. மருது, யாரு உன் ஃப்ரெண்டு? நெசமா நீ மொத்தம்னா நீ சொன்ன? நீ எப்படி எனக்கு முத்தம்னு கேட்கும்? அக்கா நிஜமாக்கா. அக்கா நான் மொத்தம்னு தான் சொன்னேன். நீ யாரு கூட சண்டை போட்டுட்டு கோவமா இருக்கியோ என்னமோ. கோவத்துல வந்தேன்னா எல்லாமே மாத்தி மாத்தி தான்க்கா கேட்கும். மருது, நீ பொய் சொல்ற. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொல்லு பார்க்கலாம். யோசிக்காம சொல்லுடா. அண்ணா ஏன் யோசிக்கணும்? சொல்லு. அக்கா தமிழ்கா. தமிழ் செல்வன்கா. நம்ம காவேரி அக்காவோட பையன். அவனா? நான் என்னமோ நீ தப்பு தண்டா பண்றியோன்னு பயந்து போயிட்டேன். இது நல்லா படிடா, நமக்கு அதான் சோறு போடும். எங்கக்கா கிளம்பிட்ட? வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும்டா. இன்னைக்கு நம்ம முறை. கரண்ட் கூட இல்ல. தான் நான் போறேன். பூமி அவங்க நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. முத்தலகு பூமியை கூப்பிடுறாங்க. பூமி திரும்பி பாக்குறாரு. என்ன மேடம், திரும்பவும் நீங்களா? இல்லைங்க, நீங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வேலை செய்ய விட மாட்டேறீங்க. சும்மா சும்மா நான் எது பண்ணாலும் என் பின்னாடியே வர்றீங்க. இதெல்லாம் சரியில்லைங்க, சொல்லிட்டேன். பேச்சுலருங்க, என்னைய என் வேலையை செய்ய விடுங்க. நான் உங்க வயலுக்கு வந்தேனா? இல்ல இல்ல, சாப்பாட்டுக்கு அந்த கோவம் கோவிச்சுட்டு போனீங்க. தாவணியில இருந்தீங்க, இன்னைக்கு சேலையில வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டதை பேசாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க, நான் விவசாயிங்க. வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் தெரியுது. இன்னைக்கு ஏன் முறை. நான் தான் தண்ணி பாய்ச்சணும். வருவாரா நினைச்சப்ப இவரே தண்ணி விட்டுப்பாராம். என்ன உங்க அம்மா வீட்டு சீதனமா? இஷ்டத்துக்கு தண்ணி எடுக்க ஊரு முறை.
ஆளுக்கு ஒரு நாள். இன்னைக்கு முறைப்படி நான் தான் தண்ணி எடுக்கணும். போய் மோட்டரை நிறுத்தியா? என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும். இங்க பெரிய ஊர் தலைவர், நீங்க சொல்லிட்டா நாங்க நிறுத்திடணும், கொடுத்துடணும். ஆறுமா, என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற நாள்ல சாமி கண்ணு இல்லாம நீங்க நிறைய நாள் யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்க முறைன்னு தெரியும்ல, ஏன் இவ்வளவு லேட்டா வரணும் என்று. சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.